இருக்கிறது. அதற்கான பிரச்சனைகள், பிரிவினைகள் அடிக்கடி இது மாரி உருவாகி கொண்டிருப்பவர்கள், அந்த குடும்ப தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க, குழந்தைகளோடு ஒற்றுமையாக இருக்க, திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரை நீங்க வழிபாடு செய்துவிட்டு வந்தால், கண்டிப்பாக அந்த கணவன் மனைவி பிரச்சனை விலகி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். கோர்ட்டு, கேஸு, டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட அந்த அர்த்தநாதீஸ்வரரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா, இந்த கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் விலகி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அந்த தெய்வம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். மிக அற்புதமான தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு, நீங்கள் அந்த படியில் இருக்கக்கூடிய பாம்பு, அந்த நாகதேவதைக்கு பால் அபிஷேகம் செய்து அன்றைய தினத்தில் தயிர் சாதமோ இல்லை தேங்காய் சாதமோ வந்து அன்னதான பிரசாதம் நீங்கள் செய்தீங்களன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு உண்டான அந்த ஒற்றுமைகள் வந்து கிடைத்து நீங்கள் அந்யோன்யமாக வாழக்கூடிய தன்மை உருவாகும். எல்லோருமே இந்த பதிவை பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களை வந்து இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு புரியும் வகையில், தெரியும் வகையில் கண்டிப்பாக கிடைக்கும். இதை எல்லோருமே பயன்படுங்கள். நன்றி. வாழ்க வளம்.